வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பார்க்குற உறவுகள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. ஸோ உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிகிட்டே பாருங்கள். நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலில் போடுவோம். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஏப்ரல் 3ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, மை பாரத் கேலண்டரை வெளியிட்டவர் யார்? மை பாரத் கேலண்டரை வெளியிட்டவர் பிரதமர். ஸோ பிரதமர் அவர்கள் எதுக்காக இதை அறிமுகப்படுத்தியிருக்காரு, வெளியிட்டார் அப்படின்னா குழந்தைகளுக்காக கோடை விடுமுறைகளில் குழந்தைகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சில லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக தான் மை பாரத் கேலண்டரை அவர் வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த லீவ் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளோட ஹாபீஸ் இருக்கு இல்லையா, பொழுதுபோக்குகள். ஸோ அந்த அவங்க பொழுதுபோக்கு வளர்க்குறது திறமைகளை மேம்படுத்துகிற வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களோட திறமைகளை மேம்படுத்துகிற வகையில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அமைப்பில் தான் இந்த கேலண்டர் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்டடி டூர்ஸ் டு ஜன் ஔஷதி கேந்திராஸ் அப்படின்னா குறைந்த விலையில் மருந்தெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கடைகளை தான் ஜன் ஔஷதி கேந்திராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ குழந்தைகளை அங்கே ஸ்டடி டூர் போக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, விசிட் பண்ண சொல்லியிருக்காரு. எங்கே அப்படின்னா வைப்ரண்ட் வில்லேஜ் கேம்பெயின், அதாவது கேம்புக்கு ஒரு கேம்ப்பு மாதிரி போக சொல்லியிருக்காரு. எங்கே அப்படின்னா வைப்ரண்ட் வில்லேஜுக்கு, அதாவது பார்டர் எல்லையில் இருக்கிற கிராமங்களுக்கு. எதுக்காக அப்படின்னா, அதாவது வைப்ரேட் வில்லேஜ் அப்படிங்கிறது ஒரு இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இது எல்லை கிராமங்களை மேம்படுத்துறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த வைப்ரேட் வில்லேஜ் கேம்ப் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு எதுக்கு விசிட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கிராமங்களை பயணம் செஞ்சால் சிறுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட எல்லை பகுதிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கிராமங்களோட சமூகம் மற்றும் பொருளாதார மேம்பாட்டை பற்றின விழிப்புணர்வு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக விசிட் பண்ண சொல்லியிருக்காரு. அது எந்த திட்டத்துக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, வைப்ரண்ட் வில்லேஜ் கேம்பெயின் அப்படிங்கிற இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டத்துக்கு விசிட் பண்ண சொல்லியிருக்காரு. எதுக்காக? கிராமங்களை மேம்படுத்துறது எப்படி, அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் எப்படி, அவங்க பொருளாதாரம் எப்படி அப்படிங்கிறத குழந்தைங்க விழிப்புணர்வு அடைகிறதுக்காக அங்கே போய் விசிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஒன்று ஸ்டடி டூர் போக சொல்லியிருக்காரு, குறைந்த விலையில் மருந்துகளை வழங்கும் கடைகளுக்கு ஸ்டடி டூர் போய் சொல்லியிருக்காரு. இன்னொன்று விசிட் பண்ண சொல்லியிருக்காரு. எதுக்கு? கிராமங்களில், எல்லைப்புறங்களில் இருக்கிற கிராமங்களில் அவங்களோட வாழ்வாதாரங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த பயணங்களை மேற்கொள்ள சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அம்பேத்கர் ஜெயந்தி பாட யாத்திரா அங்கே பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சிறுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட மதிப்பு, அதை அறிஞ்சு அரசியலமைப்போட அடிப்படையில் சமத்துவம் எப்படி, சமூக நீதி எப்படி, ஸோ அனைத்து பிரிவினருக்கும் உரிமைகள் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத உணர முடியும். ஸோ அதுக்காக அம்பேத்கர் ஜெயந்தி பாட யாத்திராவுக்கு அவங்களுக்கு பங்கேற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம அரசாங்கம் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்களையும் பெற்றோர்களையும் தங்களோட அனுபவங்களை ஹாலிடேஸ் மெமரிஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கில் பகிரவும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த காலண்டர். இதுக்காக தான் அவர் வெளியிட்டிருக்காரு. அடுத்த கொஸ்டின், மா அரங்கநாதன் இலக்கிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் யார்? ஸோ மா அரங்கநாதன் அப்படிங்கிற விருது எதுக்கு? இலக்கியத்தில் சிறந்து விளங்குறவங்க, தலை சிறந்து விளங்குறவங்களுக்கு, இலக்கியத்துறையில் பாராட்டுக்குரிய சாதனைகளை செய்கிறவங்களுக்காக கொடுக்கப்படுற விருது தான் பார்த்திங்க அப்படின்னா மா அரங்கநாதன் விருது. ஸோ இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆண்டும் 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஏ அண்ட் பி. பேராசிரியர் தமிழவன் மற்றும் பா. திருநாவுக்கரசு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுப்பிரமணியன் யாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம், நல்ல தமிழுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விருது தான், நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தமிழவன் அவர்களுக்கும் பா. திருநாவுக்கரசு அவர்களுக்கும் நமக்கு இந்த ஆண்டுக்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய உலகில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்காக தான் இந்த மா அரங்கநாதன் அவரோட நினைவாக 2018 இந்த இது கொடுத்துட்ருக்காங்க. முன்றில் அப்படிங்கிற இலக்கிய அமைப்பு சார்பால் தான் அந்த மா அரங்கநாதன் இலக்கிய விருது வழங்கப்பட்டு வருது. 2018 கொடுத்துட்ருக்காங்க. யார் சார்பாக கொடுக்குறாங்க? முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பாக இந்த மா அரங்கநாதன் விருது கொடுக்கப்படுது.
ஸோ யாருக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, கவிதை எழுதுகிறவங்க, சிறுகதை எழுதுகிறவங்க, கட்டுரை, நாடகம், இந்த மாதிரி நூல்கள், விமர்சனம், கவின்கலை, ஆராய்ச்சி, இந்த மாதிரி இந்த இலக்கிய துறைகளில் பல்லாண்டுகளாக பங்களித்து வரும் சிறந்த படைப்பாளிகள். ஸோ ஒரு 10 வருஷமாக இது பண்ணுவாங்க, அவங்களோட இலக்கியங்களையெல்லாம் பார்த்துட்டு, ஸோ அந்த படைப்புகளை எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது அப்படின்னு பார்த்துட்டு தான் இவங்களுக்கு வந்து இந்த 2 பேருக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ விருது பார்த்திங்க அப்படின்னா 1,00,000 ரூபா ரொக்க பரிசு, சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு இப்போ ரீசெண்டாக யாருக்கு விருது கொடுத்ததெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம கலைஞர் எழுதுகோள் விருது 2023க்கானது நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் கீதா சாரங்கராஜ் அவர்களுக்கும் பார்த்துருப்போம். அதே போலவே நமக்கு 2024க்கான மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி விமலா அவர்களுக்கு எந்த புக்கு அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணாங்க, எனது ஆண்கள் அப்படிங்கிற மலையாள புக் வந்து மலையாள புக்கை எனது ஆண்கள் அப்படிங்கிறத அவங்க வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணதுக்காக விமலா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது பார்த்துருப்போம். ஸோ ரீசெண்டாக ஔவையார் விருது பார்த்துருப்போம் யசோதா சண்முகம் அவர்களுக்கு. அதுபோலவே ஹோல்பர்க் பரிசு பார்த்துருப்போம் காயத்ரி சக்கரவர்த்தி அவர்களுக்கு. இதெல்லாம் நம்ம ரீசெண்டாக பார்த்த விருது. ஸோ இந்த விருதுக்கு அரங்கநாதன் விருதுக்கு பேராசிரியர் தமிழவனும் திருநாவுக்கரசும் அவர்களுக்கும் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய வீராங்கனை வந்தனா கட்டாரியா தற்போது எந்த விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார்? ஸோ வந்தனா கட்டாரியா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கி பிளேயர், இந்தியாவோட ஹாக்கி பிளேயரோட கேப்டன் அவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ தனது ஓய்வை அறிவிச்சிருக்காங்க. ஓய்வு அப்படின்னா நமக்கு வந்து லீக் மேட்ச், அதாவது இந்தியாவுக்குள்ளே நடக்கிற லீக் மேட்ச்சில் கலந்துக்குவாங்க. பட் சர்வதேச அளவில் ஆடக்கூடிய ஹாக்கி போட்டிகளில் அவங்க வந்து கலந்துக்க மாட்டாங்க, அதிலிருந்து ஓய்வு பெறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாக்கி பிளேயர் பார்த்தீங்க வந்தனா கட்டாரியா அவங்கள சர்வதேச ஓய்விலிருந்து அறிவிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டை சேர்ந்தவங்க, இந்திய அணியோட கேப்டனாக அதிக ஆட்டம் அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட ஆட்டங்கள், எக்ஸாக்டாக சொல்ல 320 ஆட்டங்கள் வருது. ஸோ 300க்கும் மேற்பட்ட ஆட்டங்களில் செயல்பட்ட ஒரே இந்திய கேப்டன் அவங்க. ஸோ இந்திய அணியின் கேப்டனாக இருந்த போதில் 300க்கும் மேற்பட்ட ஆட்டங்களில் செயல்பட்ட ஒரே வீராங்கனை அப்படிங்கிற பெருமையும் இவங்களுடையது. அது மட்டும் இல்லை, நமக்கு 15 ஆண்டுகளாக சர்வதேச களத்தில், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா அணிக்காக எத்தனையோ விளையாட்டுகளை விளையாண்டிருக்காங்க. அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 320 ஆட்டங்கள். ஸோ 320 ஆட்டங்களை விளையாடிருக்காங்க. ஸோ மொத்தமாக அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த 320 ஆட்டங்கள்லேயும் 158 கோல்கள் அடிச்சிருக்காங்க. சர்வதேச லெவலில் 15 ஆண்டுகளை விளையாண்டதில் 320 ஆட்டங்களில் மொத்தமாக 158 கோல்கள் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2009ஆம் ஆண்டில் இந்தியா சீனியர் அணிகள் அறிமுகமானாங்க. இவங்க எப்போ அறிமுகம் ஆனாங்க அப்படின்னா நமக்கு 2009 அறிமுகமாயிருக்காங்க. எதில்? இந்திய சீனியர் அணிகளை அறிமுகமாயிருக்காங்க. ஸோ மகளிர் அணியோட முக்கிய தூணே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்தனா கட்டாரியா அவர்கள் தான். ஸோ இவங்களுக்கு நாம் பத்மஸ்ரீ மற்றும் இவங்களோட பணிகளை பாராட்டி, அதாவது ஒலிம்பிக் போட்டியில் கூட 2020 நடந்தது இல்லையா டோக்கியோவில், அங்கே ஹாட்ரிக் கோல் அடித்த முதல் மற்றும் ஒரே இந்திய வீராங்கனை இவங்க தான். ஒலிம்பிக் போட்டியில் டோக்கியோவில் ஹாட்ரிக் கோல் அடித்த முதல் மற்றும் ஒரே இந்திய வீராங்கனைங்கிற பெருமையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு இந்திய நாட்டுக்காக அவங்களோட விளையாட்டில் ஹாக்கியில் அவங்களோட சிறப்பை காமிச்சதுக்காக நம்ம பார்த்திங்க அப்படின்னா பத்மஸ்ரீ மற்றும் அர்ஜுனா விருது நம்ம இந்திய அரசு அவர்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்படி சிறப்பு வாய்ந்த ஹாக்கி வீராங்கனை வந்தனா கட்டாரியா சர்வதேச ஹாக்கியிலேருந்து ஓய்வு பெறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, த கிரேட் கன்சிலேட்டர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஸோ இந்த கொஷின், த கிரேட் கன்சிலேட்டர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார்? நம்ம ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் நேரு அவர்கள். ஸோ அதே மாதிரி இப்போ கரண்ட்டில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் யார்? மோடி அவர்கள். ஸோ செகண்ட் பிரைம் மினிஸ்டர் யார்? ஸோ செகண்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவர் தாங்க இந்த புக்கோட ஆசிரியரான்னு கேட்குறீங்களா? இல்லை, ஆசிரியர் இல்லை. இந்த புக்குக்கும் அவருக்கும் தான் மொத்த சம்மந்தமே. ஏன்னா அந்த புக்கு ஃபுல்லாகவே அவரோட வரலாறை தான் சொல்லுது. ஸோ நமக்கு இரண்டாவது பிரைம் மினிஸ்டர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். ஸோ லால் பகதூர் சாஸ்திரியோட வரலாறு, அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க மறைந்தது வரைக்கும் அவங்க செய்த சாகசங்களுக்கு, அவங்களோட இந்திய நாட்டுக்காக அவங்களோட அர்ப்பணிப்பை சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த த கிரேட் கன்சிலியேட்டர். ஸோ இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சஞ்சீவ் சோப்ரா அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ லால் பகதூர் சாஸ்திரியோட
அண்ட் லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் 2வது பிரதமரை பற்றிய விரிவான பார்வை தான் இந்த புக்கு வந்து நமக்கு சொல்லுது. அவர் சொல்கிறாரு, சஞ்சீவ் சோப்ரா சொல்கிறாரு, இவர் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வரலாற்று புத்தகங்களில் மறைக்கப்பட்ட ஒரு தலைவராக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது அவரோட வருத்தம். ஸோ அவர் யார் நமக்கு? சஞ்சீவ் சோப்ரா பார்த்திங்கன்னா வரலாற்று ஆசிரியரும் முன்னாள் IAS அதிகாரியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட தகவல். ஸோ நம்ம லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த அந்த ஊரில் இருந்து ஆரம்பகால வாழ்க்கையிலிருந்து எல்லை பாதுகாப்பு படை, அதாவது BSFன்னு சொல்லுவோம், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அது உருவானதில் அதோட உருவாக்கம் ப்ளஸ் நமக்கு நல்லா தெரியும் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படிங்கிற முழக்கம். ஸோ அதுலேயும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேயும் அந்த ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படிங்கிற முழக்கம் என்ற சின்னமான முழக்கமும் இது இவரால் தான் உருவாக்கப்பட்டது. லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் தான் உருவாக்கப்பட்டது. இப்போ நாம் பார்த்தோம் அப்படின்னா இவரோட அரசியல் சமூக மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா அந்த புக்கு வந்து சொல்லுது. ஸோ நமக்கு இந்த பிரதான அதாவது 1965 பிராக்கியராஜ் அப்படிங்கிற பொதுக்கூட்டத்தில் தான் நமக்கு இந்த ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படிங்கிற ஒரு முழக்கமே உருவாச்சு. ஸோ இது என்ன சொல்கிறார், எதுக்காக இது உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா 1965 நேரு மரணத்துக்கு அப்புறமா சாஸ்திரி அவர்கள் வந்து பதவி ஏற்றார் இல்லையா, அப்போ உடனே நமக்கு இந்தியாவில் வந்து பாகிஸ்தானால் ஒரு தாக்கம் வந்துச்சு 1965. ஸோ அதுக்கு அதே டைமில் நமக்கு நாட்டில் உணவு தானியங்களோட தட்டுப்பாடு வந்தது. ஸோ நம்ம இராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் விவசாயிகளை மதித்து அவங்களையும் உற்சாகப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படிங்கிற ஒரு முழக்கமே உண்டாச்சு. ஸோ இந்தியாவுக்காக இராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்தவும் நம்ம விவசாயிகளை உற்சாகப்படுத்தவும் தான் இந்த முழக்கம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஜெய் ஜவான் ஜெய் கிஷானுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு, ஜெய் விக்யான் வந்துச்சு. ஜெய் விக்யான் எதுக்கு? அறிவியல் வாழ்க அப்படிங்கிறதுக்காக. இது யார் நமக்கு கொடுத்தது? 1998 பொக்ரான் அணுகுண்டு சோதனைக்கு அப்புறம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து இந்த வார்த்தையை சேர்த்தினார். ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஜெய் விக்யான் அப்படிங்கிற 3ஐயும் அவர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பிரதமர் வந்து ஜெய் அனுச்சந்த் அப்படிங்கிறதையும் சேர்த்தாரு. அது எதுக்கு? ஆராய்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி. அப்போ இப்போ எப்படி இருக்குது? ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஜெய் விக்யான், அதுக்கப்புறமா ஜெய் அனுச்சந்த் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ ஜெய் விக்யான் நமக்கு அடல் பிகாரி அவர்கள் கொடுத்தது, வாஜ்பாய் அவர்கள் கொடுத்தது. ஜெய் அனுச்சந்த் வந்து நம்ம இப்போ நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்தது. ஸோ இப்படி தான் ஜெய் ஜவானும் ஜெய் கிஷானும் உருவாயிருக்கு. இப்போ கடைசியாக இப்போ ஜெய் அனுச்சந்த் வரைக்கும் வந்து நிற்கிது. ஸோ அவரை பற்றின ஒரு விரிவை தான் இந்த புக்கில் நம்ம பார்க்க போகிறோம், லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். அடுத்த கொஸ்டின், இதில் நமிதா கோகலே பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஆன் மார்ஸ் அப்படிங்கிற புக்கோட ஆசிரியர் அவர்கள். அதே போல் PS ராமன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லியோ த அன்டோல்டு ஸ்டோரி, நம்ம CSKவோட வரலாறு சொல்கிற புக்கை எழுதினவர் தான் PS ராமன். அதுபோலவே ஆறுமுகம் எரால்டி க்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஆஃப் க்ளோரி அப்படிங்கிற புக்கோட ஆசிரியர். மார்ச் ஆஃப் க்ளோரி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்தியாவோட 1975 உலகக்கோப்பை வாங்கியிருப்போம். ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஆஃப் க்ளோரி ஆறுமுகம் அண்ட் எரால்டி க்ரூஸ் எழுதியிருக்காங்க. சார்கூல் பண்டிகையை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? நமக்கு சார்கூல் பண்டிகையை எந்த மாநிலம் கொண்டாடுது அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலம். அது ஒரு திருவிழா. ஸோ இந்த திருவிழா பார்த்திங்க அப்படின்னா நம்மளாம் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் இந்துக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அம்மன் அப்படின்னு வேப்ப மரத்தை சொல்லி வழிபடுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். அதுபோலவே நமக்கு அரச மருத்துவரையில் விநாயகரை வச்சு அவருக்கு வழிபட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு மரத்தை வழிபாடு செய்கிறது தான் அந்த சார்கூல் பண்டிகை. இது ஒரு என்ன சொல்கிறது, பழங்குடியினரால் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற பழங்குடியினரால் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான் சார்குல் பண்டிகை. அவங்க என்ன மரத்தை வழிபடுறாங்க அப்படின்னா சால் அப்படிங்கிற மரத்தை வழிபடுறாங்க. ஸோ இந்த மரத்தை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கைக்கு இன்றியமையாத சூரியன் மற்றும் பூமி அவங்களோட சங்கமத்தை குறிக்கிறதுக்காக இந்த சால் மரத்தை வழிபடுறதா சொல்கிறாங்க. அந்த சால் மரத்தை அவ்வளோ புனிதமாகவும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த ஆதிவாசி சமூகங்களால் வழிபடப்படும் கிராம தெய்வம் தான் சர்ணமாவின் வசிப்பிடமாக சொல்கிறாங்க அந்த மரத்தை.
சால் மரத்தை சரணமாவின் வசிப்பிடமாகவும் சொல்கிறாங்க. எப்படி நம்ம வேப்ப மரத்தை அம்மன் வசிக்கிற இடம் நாம் முடிவு பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி அவங்க வந்து சால் மரத்தை புனிதமாக கருதி இந்த இதை கொண்டாடுறாங்க. ஸோ சர்குல் பண்டிகை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆதிவாசிக சமூகங்களால் கொண்டாடப்படுற ஒரு விஷயம். அது சால் மரம் அப்படிங்கிற ஒரு மரத்தை வழிபடுறதை குறிக்குது. அடுத்த கொஸ்டின். நமக்கு பிரதமர் அவர்கள் வந்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். உலக அளவில் ஜலிவு கழிவுகளை உருவாக்கும் நாடுகளோட பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன? ஸோ ஜவுளி கழிவுனா டெக்ஸ்டைல் வேஸ்ட்டு, நம்ம துணியை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற துணியிலேருந்து கிடைக்கிற வேஸ்ட் இருக்குல்ல, அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதுதான் பெரும் தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த கழிவை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அது வந்து மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுது. அதாவது ப்ராப்பராக அதை ரீயூஸ் பண்ண முடியாமல் மண்ணுக்குள்ளே புதைக்கிறாங்க. ஸோ நமக்கு அது சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னா நமக்கு 3வது இடத்துல இருக்கோம். உலக அளவில் ஜவுளி கழிவுகளை உருவாக்குற நாடுகளை பட்டியலில் 3வது இடத்துல இந்தியா இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ஜவுளி தயாரி பண்ணுற அந்த நிறுவனங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஒரு துணியை தயாரிங்க, வேஸ்ட் அதை வந்து நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது, மக்காத குப்பை அப்படிங்கிற லிஸ்ட்டில் வரக்கூடாது, மக்கும் குப்பை அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்தால் தான் ரீசைக்ளிங் பண்ணால் தான் நம்ம இந்த இதிலிருந்து தப்பிக்க முடியும். ஸோ அதிகரித்து வரும் ஜவுளி கழிவுகள் குறித்து பிரதமர் மோடி சொன்னது, ஜவுளி கழிவுகள் மட்டும் 1% குறைவானது புதிய ஆடைகளாக மறுசுழற்சி செய்யப்படுகிறது. நமக்கு ஜவுளி கழிவில் 1% குறைவாக தான் அந்த துணியை நம்மளால் மறுசுழற்சி செய்யப்படுது. அதாவது மறுசுழற்சி எப்படி செய்கிறது அப்படின்னா, பழைய துணிகளை அதாவது கைப்பைகள் செய்கிறது, எழுது பொருள்கள் செய்கிறது, பேனா பென்சில் அந்த மாதிரி, அப்படிலாம் பொம்மைகள் அப்படி அந்த மாதிரி வந்து செய்கிறது 1% குறைவாக தான் அந்த ஆடைகளோட வேஸ்ட்டில் செய்ய முடியுது. பெரும்பாலானது என்ன பண்ணுறதுன்னு செய்ய முடியாது, அதாவது யோசிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டன்னாக இருக்குது அப்படிங்கிறது அவரோட கவலை. ஸோ அதை பற்றி சொல்லும்போது தான் நமக்கு உலக அளவில் ஜவுளி கழிவுகளை உருவாக்கும் நாடுகளோட பட்டியலில் இந்தியா 3வது இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அது போலவே மக்கிற மாதிரி துணிகளை உற்பத்தி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சௌதகிரி பிளாக் பிரிண்ட். பிளாக் அப்படின்னா பிளாக் இல்லைங்க, பிளாக், BLOCK, பிளாக் இல்லை, இது பிளாக். ஸோ சௌதகிரி பிளாக் பிரிண்ட் எந்த மாநிலத்தோட பாரம்பரியமாக செய்யப்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு சௌதகிரி பிளாக் பிரிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரியமாக 300 ஆண்டுகள் பாரம்பரியம் இந்த பிரிண்டிங் அப்படின்னா மிஷின் இல்லை, கையில் ஹேண்ட் பிரிண்ட் செய்கிறது. ஸோ டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நமக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் 300 வருஷமாக செஞ்சிட்ருக்கிற பாரம்பரிய கைவினைஞர்களால் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் பிரிண்ட்டு தான். நம்ம வந்து குஜராத்தில் எங்கே எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் இருக்கிற ஜமல்பூர். நமக்கு வந்து அகமதாபாத்தில் இருக்கிற ஜமல்பூருக்கு இந்த சௌதகிரி பிளாக் பிரிண்ட்டு பாரம்பரியமாக செய்யப்படுது. ஸோ சௌதகிரி பிளாக் பிரிண்ட் பாரம்பரியமாக செய்யப்படுது. நாம் ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்காக பார்க்குறோம். ஸோ அகமதாபாத்தில் இருக்கிற கைவினைஞர்களால் செய்யக்கூடிய இந்த பிளாக் பிரிண்ட் அதுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு, அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ அது என்ன பிரிண்ட்டு அப்படின்னா நமக்கு துணிகள் மேலே நம்ம பிரிண்ட்டு போடுவோம் இல்லையா, மிஷினில் கொடுக்குற பிரிண்ட் இல்லை, ஹேண்ட் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி ஹேண்ட் பிரிண்ட்டு. அந்த ஹேண்ட் பிரிண்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இயற்கை சாயங்கள் மற்றும் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி துணியில் கையால் அச்சிடப்படுறது. சிக்கலான டிசைன்ஸை கூட கையால் வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு வைங்களேன். அந்த அச்சு பார்த்திங்கன்னா மரத்தில் ஆயிருக்கும். ஸோ அந்த மரத்தில் ஆனதில் அந்த இங்க்குனா சாயம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இயற்கை சாயங்களை ஊற்றி பாரம்பரிய முறையில் பயன்படுத்தப்பட்ட அந்த இயற்கை சாயங்களை ஊற்றி அந்த ட்ரெஸ்ஸு மேலே அப்படியே அச்சு வைப்பாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒர்க்கை வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து உலகத்தரத்தில் இது கிடைக்கணும், என்ன சொல்கிறது, வேல்யூ இருக்கணும் இல்லையா. இவ்வளோ சிரமப்பட்டு செய்கிற ஒரு பொருளுக்கு வேல்யூ கிடைக்கணும் இல்லையா. அப்போ புவிசார் குறியீடு கிடச்சதுன்னா நமக்கு வந்து அதோட தரம் மாறும். ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முன்னெடுத்த விஷயத்தினால அவங்களுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. அதுக்காக தான் சௌதாகிரி தொகுதி அச்சை பற்றி நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ சௌதாகிரி பிளாக் பிரிண்ட்டுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. அது குஜராத்தோட பாரம்பரியம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். கரெக்டாக எக்ஸாக்டாக பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா அகமதாபாத் ஜமல்பூரில் உருவாக்கப்படக்கூடிய அந்த பிளாக் பிரிண்ட்டுக்கு, சௌதகிரி பிளாக் பிரிண்ட்டுக்கு நமக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டாக என்னென்ன புவிசார் குறியீடு பார்த்தோம், மதுரை மறிக்குழந்து பார்த்தோமா, விளாச்சேரி களிமண் பொம்மைகள் பார்த்தோமா, அதுக்கப்புறம் இப்போ வந்து மகாராஷ்டிரா
மகாராஷ்டிராவோட மீரஜ் நகரில் இருக்கக்கூடிய சித்தார்த் தம்பூராவுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. அதுபோக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கத்தியா கோதுமைக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். அப்புறம் கும்பகோணம் வெத்தலைக்கு கிடச்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தோவாளை மாலைக்கு கிடச்சிருக்கு. மாணிக்க மாலைக்கு கிடச்சிருக்கு. அது ஒரு பூ மாலைங்க. ஸோ அதுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோல்டு மெர்க்குரி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மெர்க்குரி விருது தலைலாமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தலைலாமாவுக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிக்கோலஸ் டி சாண்டிஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தலைலாமா அப்படின்னா அதோட பேர் இல்லைங்க. தலைலாமா அப்படின்னா நமக்கு திபெத்திய பௌத்த மதத்தோட கெலுக்பா பிரிவு, கெலுக்பா பிரிவோட தலைமை குருவின் பட்ட பெயர் தான் பார்த்திங்கன்னா தலைலாமா அப்படிங்கிறது அவரோட பேர் கிடையாது. அந்த என்ன சொல்கிறது, கெலுக்பா பிரிவோட தலைமை குருவின் பட்ட பெயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தலாய்லாமா. ஸோ திபெத்தோட ஆன்மீக தலைவர் மற்றும் உலக பிரபலமான அமைதிவாதி அவர். ஸோ அவரோட பேர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தலாய்லாமா அப்படின்னா அவர் தலாய்லாமா ஓகே, அவரோட பட்டம், அந்த ஆன்மீகத்துக்கு கொடுக்குற பட்டம். ஸோ நமக்கு எப்படி மதுரை ஆதீனம் அப்படின்னு சொல்கிறோம்ல, மதுரை ஆதீனம்னா அவரோட பேர் கிடையாது, அதோட பட்டம் இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்களுக்கு தலாய்லாமா திபெத்தில் சொல்கிறது இந்த வார்த்தை. ஸோ அவர் திபெத்துலேருந்து இங்கே வந்துட்டார். அவரோட பேர் என்னன்னா தன்ஜின் கியாட்சோ. அவரோட பேர் தன்ஜின் கியாட்சோ. இதுதான் அவரோட பேர். அவருக்கு கொடுத்த பட்டம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தலாய்லாமா. ஸோ அவர் பிறந்த இடம் திபெத்து. அவர் அங்கேருந்து 1959 அப்புறம் அவரோட அரசியல் முறைமையிலேருந்து விலகி இந்தியா வந்துட்டார். ஸோ அவருக்கு இப்போ 90 வயசுக்கு மேலே ஆகுது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மெர்க்குரி பரிசை வந்து அவரோட பீஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, அதாவது அமைதி, அந்த மரியாதை, எப்படி சொல்கிறது, இந்த பரிசு அவருக்கு அமைதி, மனித மரியாதை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற துறையில் அவருக்கு உன்னதமாக பணியாற்றுறதுக்காக கொடுக்கப்படுற உயர்ந்த பரிசு தான் இந்த கோல்டு மெர்க்குரி அவார்டு. ஸோ இப்போ நம்ம தலாய்லாமாவை பற்றி தெரிஞ்சிருப்போம். அது அவரோட பட்டம், அந்த குருக்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம். ஆன்மீக குருக்களுக்கு திபெத் நாட்டில் கொடுக்கக்கூடிய பட்டம் தான் தலாய்லாமா. அவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா தன்ஜின் கியாட்சோ. அவருக்கு இப்போ நிக்கோலஸ் டி சாண்டிஸ் அவர்களால், நிக்கோலஸ் டி சாண்டிஸ் யார் அப்படின்னா நமக்கு ஒரே நிமிஷம், நிக்கோலஸ் டி சாண்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோல்டு மெர்க்குரி இன்டர்நேஷனல் அமைப்போட தலைவர் மற்றும் செயலாளர். ஸோ இவர் தான் வந்து நமக்கு இந்த கோல்டு மெர்க்குரியை தலாய்லாமா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது 34வது சரஸ்வதி சம்மான் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ சரஸ்வதி சம்மான் விருது அப்படின்னு பார்க்குறது இந்தியாவில் பட்டியலிடப்பட்ட 22 மொழி நமக்கு அந்த கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கணும். அந்த 22 மொழிகளில் சிறந்த உரைநடை அல்லது கவிதை, இலக்கிய படைப்பிற்கு வழங்கப்படும் மிகப்பெரிய விருது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரஸ்வதி சம்மான் விருது. ஸோ இது 1991ஆம் ஆண்டு கே பிர்லா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இந்த விருது ஆண்டுதோறும் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்தியாவோட உயரிய இலக்கிய விருது அப்படின்னு இது பார்க்கப்படுது. ஸோ விருதாளருக்கு நமக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. 15 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இது யாருக்கு இந்த ஆண்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா சாது பத்ரேஸ் தாஸ், நமக்கு சாது பத்ரேஸ் தாஸ் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு பரிசு தொகை 15 லட்சம். கே பிர்லா நிறுவனத்தால் 1991 கொடுத்துட்ருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் அவங்க வந்து உரைநடை, கவிதை இதெல்லாம் எழுதியிருக்கணும். 22 மொழிகளில் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளில் எழுதியிருக்கணும். ஸோ அப்படி எழுதுகிறவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உயரிய விருது கொடுக்கப்படுது. ஸோ சரஸ்வதி சம்மான், அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான 34வது சரஸ்வதி சம்மான் விருது சமஸ்கிருத அறிஞர் மற்றும் சுவாமி நாராயணன் சன்ஸ்தாவின் துறவி சாது பத்ரிஸ் தாஸ் சுவாமிக்கு வழங்கப்பட்ட உள்ளது. விருதுக்கான காரணம் அவர் என்ன எழுதியிருக்காரு, சுவாமி நாராயணன் சித்தாந்த சுதா, சுவாமி நாராயண் சித்தாந்த சுதா அப்படின்னு நூல் எழுதியிருக்காரு. ஸோ இதுக்காக அவருக்கு கிடச்சிருக்கு 2024க்காக. நமக்கு ஃபஸ்ட்டு 1991 ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அரிவன் சராய் பச்சன்.
அமிதாப் பச்சன் இல்லை, ஹரிவன்ஸ் ராய் பச்சன். ஸோ இந்தி மொழிக்காக இந்த விருதை வாங்கினவர் ஃபஸ்ட்டு அவர் தான் 1991. ஸோ நம்ம தமிழில் யாரும் வாங்கலையா அப்படின்னா வாங்கியிருக்காங்க. 2022 3 பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2022 சிவசங்கரி அவர்கள் வந்து சூரியவம்சம் நினைவு அப்படிங்கிற ஒரு தமிழ் நூலுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ நாம் இதிலேருந்து பார்த்தது என்ன, சாது பத்ரோஸ் தாஸ் அவர்களுக்கு 34வது சரஸ்வதி சம்மான் விருது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 2025 ஆண்டு ஆண்கள் ஹாக்கி ஆசிய கோப்பையை நடத்த உள்ள மாநிலம் எது? ஆண்களுக்கான ஹாக்கி கோப்பையை நடத்த மாநிலம் பார்த்திங்கன்னா பீகாரோட விளையாட்டு அமைச்சகமும் நம்ம ஹாக்கி சம்மேளனமும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஆண்டு ஆகஸ்ட்டில் தொடங்க போகுது. ஸோ ஆண்கள் ஹாக்கி ஆசிய கோப்பையை நடத்த உள்ள மாநிலம் நமக்கு பீகார். நெக்ஸ்ட்டு 2025 ஆண்டுக்கான இராணுவ தளபதிகள் மாநாடு எங்கே தொடங்குகிறது? ஸோ 2025 நமக்கு 2 டைம் நடக்கும். ஆண்டுதோறும் 2 டைம் இந்த மாநாடு நடக்கும். ஸோ எங்கே அப்படின்னா டெல்லியில். ஸோ ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. பாதுகாப்பு மினிஸ்டர் அவர் தானே. ஸோ அவர் தான் தொடங்கி வச்சுருக்காரு. நமக்கு இது பார்க்கும்போது இராணுவ தளபதிகள் மாநாடு எதுக்காக எங்கே அப்படின்னா நமக்கு டெல்லியில் நடந்திருக்கு. ஆண்டுதோறும் 2 டைம் நடக்கும். ஒன்று ஏப்ரலில், ஒன்று அக்டோபரில். நமக்கு முப்படை தளபதிகளோட தளபதி யார்? அனில் சௌஹான் அவர்கள். ஸோ இந்தியா எதிர்கொள்ளும் பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அவற்றோட தீர்வு, இராணுவத்தோட புதிய திட்டங்கள் குறித்து இந்த மீட்டிங்கில் பேசுவாங்க. ஸோ தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துறதுக்கும் இராணுவத்தோட திறன் மற்றும் துரிதமான நடவடிக்கைகளை மேம்படுத்துறதுக்கும் புதிய நடைமுறைகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், சர்வதேச பாதுகாப்பு இது பற்றி நமக்கு இந்த மீட்டிங்கில் பேசுவாங்க. ஸோ ஆண்டுக்கு 2 டைம் இந்த மீட்டிங், ஒன்று ஏப்ரலில், இன்னொன்று அக்டோபரில். நமக்கு முப்படை தலைமை தளபதி யார்? அனில் சௌஹான் அவர்கள். ஸோ நமக்கு இது வந்து இப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காரு நமக்கு டெல்லியில் இராணுவ தளபதிகள் மாநாடு. நெக்ஸ்ட்டு 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கே நடைபெற உள்ளது? ஸோ அதுக்காக தான் நம்ம பிரதமர் வந்து கிளம்பி போயிருக்காரு. எங்கே அப்படின்னா தாய்லாந்துக்கு. ஸோ தாய்லாந்தில் தான் 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடைபெறுச்சு. நமக்கு பிம்ஸ்டெக் அப்படின்னா என்ன? பே ஆஃப் பெங்கால், பீனா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஐக்கு, எம் அப்படிங்கும்போது இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்ட்ரல் டெக்னிக்கல் அண்டு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத பிம்ஸ்டெக். இன்னொரு டைம் சொல்கிறேன். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்ட்ரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இது அப்படியே நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒரு முயற்சி தான் பிம்ஸ்டெக். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 தெற்காசிய மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு சர்வதேச அமைப்பு. ஸோ நமக்கு இது இப்போ வந்து எங்கே நடக்க போகுதுன்னா தாய்லாந்தில் நடக்க போகுது. அதுக்கு தான் நம்ம பிரதமர் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமும் பயணம் போயிருக்காரு. ஸோ இங்கேருந்து அப்படியே இலங்கையும் போவார். ஸோ இந்த 2 நாடுகளுக்கும் சுற்றுப்பயணம் கிளம்பியிருக்காரு. அவர் சுற்றுப்பயணம் போகிறது எதுக்கு? நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்காக. ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு தற்போதைய பிம்ஸ்டெக் அமைப்போட தலைமை பொறுப்பில் இருக்கும் தாய்லாந்து 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டை ஏப்ரல் 4 நடத்த போகிறாங்க. ஸோ அதில் பங்கேற்கிறதுக்கு நம்ம பிரதமர் அவர்கள் தாய்லாந்துக்கு போயிருக்காரு. ஸோ இதோட அவர் தாய்லாந்துக்கு போகிறது இதாவது 3வது பயணம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ 2018 நமக்கு நேபாளத்தில் தலைநகர் காட்மாண்டுல 4வது பிம்ஸ்டெக் மாநாடு நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் அதில் சந்திச்சதுக்கப்புறம் இந்த மாநாடு அப்படின்னா நம்ம நேரடியாக போய் தானே கலந்துக்குவோம். 2018க்கு அப்புறமா இப்போ 2025 தான் இவங்கெல்லாம் நேரடியாக சந்திச்சுக்கிறாங்க. ஸோ 2018 எங்கே நடந்தது அப்படின்னா நேபாளத்தோட காட்மாண்டுல 4வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ சந்திச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ சந்திச்சுக்கிறது 6வது. ஸோ அப்போ 5வது எங்கே நடந்துச்சு? ஏன் அவங்க சந்திச்சுக்கல? ஸோ 5வது எங்கே நடந்துச்சு? இலங்கையில் கொழும்பில் நடந்துச்சு. ஸோ அப்போ 2022. ஸோ அங்கே வந்து கொழும்பில் நடக்கும்போது நம்ம வந்து மீட்டிங்கை வந்து காணொலி வாயிலாகவே நடத்திக்கிட்டாங்க, நேரடியாக போய் சந்திக்கலை. ஸோ 2018 4வது உச்சி மாநாடு நேபாளத்தில் நடந்தது. 2022 5வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு இலங்கையில் நடந்துச்சு, காணொலி வாயிலாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற 6வது உச்சி மாநாடு தான் தாய்லாந்தில் நடக்குது, பேங்காக்கில். இப்போ ரீசெண்டாக நான் வந்து அங்கே நிலநடுக்கங்கிறதுனால அந்த பிரதமர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அவசர நிலையில் அறிவிச்சிருந்தார். ஸோ நம்ம பிரதமர் அங்கே போயிருக்கிறாரு. எதுக்காக? பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டுக்காக போயிருக்கிறாரு. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு மாநாடும் தாய்லாந்தில் தான் நடந்துச்சு.
2வது இந்தியாவில் நடந்துச்சு. ஸோ தேர்டு பார்க்கும்போது மியான்மரில் நடந்தது. மொத்தம் 6 நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு தாய்லாந்து, செகண்ட் இந்தியா, தேர்டு மியான்மர், ஃபோர்த் எங்கே நேபாளத்தில், ஃபிஃப்த்து வந்து இலங்கையில். ஸோ இந்த 5 இப்போ ஆறாவது உச்சி மாநாடு நடந்துகிட்ருக்கு. நம்ம என்ன இங்கே பேசுவாங்கன்னு இப்போ என்ன பேசுவாங்க பிடிப்பாங்க அப்படின்னா அந்த நாடுகளோட மொத்தம் 7 நாடுகள் அதில் இருக்காங்க. ஸோ 7 நாடுகள் நமக்கு பார்க்கும்போது இந்தியா, இலங்கை, மியான்மர், அப்புறம் தாய்லாந்து, 4 நாடு தான் வந்திருக்கு, இன்னும் 3 நாடு வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு 7 நாடுகள் இருக்குது. ஸோ இந்த 7 நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு அவங்க நாட்டோட வர்த்தகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வர்த்தகம், அந்த கடல்சார் பாதுகாப்பு, இதை குறித்துதான வாய்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்க. இது குறித்துதான மேம்பாட்டுக்காக பேசுகிற மாநாடு தான் பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு. ஸோ நம்ம பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு 6வது டைமாக தாய்லாந்தில் நடக்குது. அதுக்கு தான் நம்ம பிரதமர் போயிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்தோனேஷியா, மலேசியா எல்லாமே இருக்குது. இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா 7 வந்துருச்சா? ஓகே. நெக்ஸ்ட்டு நிதி NCAER மாநில பொருளாதார தகவல் மைய வலைப்பக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ நிதிங்கும்போது நமக்கு யார்? நிர்மலா சீதாராமன். ஸோ நிதி NCAER மாநில பொருளாதார தகவல் மைய வலைப்பக்கத்தை அறிமுகப்படுத்தினவங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து எதுக்கு இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல இது யார் உருவாக்குனாங்க? நித்தி ஆயோகோட அமைப்பும் தேசிய பொருளியல் ஆராய்ச்சி கவுன்சில், அதான் NCAER. ஸோ இவங்க 2 பேர் இணைஞ்சு தான் இந்த வலைப்பக்கத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நமக்கு எதுக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா 2022-23 ஆண்டு நிதியாண்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த நிதியாண்டு வரை 28 மாநிலங்களோட தரவுகளையும் 5 பிரிவுகளாக, அதாவது மக்கள் தொகை, பொருளாதார அமைப்பு, நிதி, சுகாதாரம், கல்வி போன்ற 5 பிரிவுகளையும் வகைப்படுத்தி அந்த தரவுகள் சொல்ல போகுது. ஸோ 2022-23 28 மாநிலங்களுக்கான தரவுகளை இந்த வலைப்பக்கத்தில் போய் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை தான் நமக்கு நிதியமைச்சர் வந்து நிர்மலா சீதாராமன் வலைப்பக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நமக்கு நிதி ஆயோகோட தலைமை யார்? நம்ம ஹெட் யார்? பிரதமர் அவர்கள். ஸோ துணைத் தலைவர் யார்? சுமன் பெரி. பிரதமர் தான் ஹெட்டு, தலைவர். இவர் வந்து துணைத் தலைவர். சுமன் பெரி அவர்கள் வந்து துணைத் தலைவர். PVR வந்து சுப்பிரமணியம் அவர்கள் வந்து CEO, தலைமை செயல் அதிகாரி. இவரோட பதவிக்காலம் வந்து இப்போ ரீசெண்டாக நீட்டிப்பு செஞ்சு 1 வருஷத்துக்கு நீட்டிப்பு செஞ்சுருக்கோம். ஸோ நிதி ஆயோகோட நிதி NCAER மாநில பொருளாதார தகவல் மைய வலைப்பக்கத்தை தொடங்கியவர், அறிமுகப்படுத்தியவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். நெக்ஸ்ட்டு சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஸோ குழந்தைகளுக்கான புத்தக தினம் ஏப்ரல் 2. ஸோ குழந்தைகளுக்கு புக்கு படிக்கிறதுல ஆர்வம் வரணும் இல்லையா? அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கான விழிப்புணர்வு நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைகளுக்காக புக் எழுதுகிறாங்க இல்லையா, அந்த ஆசிரியர்களை மரியாதை செலுத்துகிற விதமாகவும் இந்த நாள் பார்க்கப்படுது. ஸோ அவங்களுக்காக அந்த குழந்தைங்களுக்கு இந்த புக்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இமேஜஸ் இருக்கணும், கார்ட்டூன்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மெத்தடில் புக் எழுதுகிறவங்களுக்கு அந்த மரியாதை செலுத்துறதுக்காகவும் குழந்தைகளுக்கு புக்கு படிக்கிறதுக்கு உண்டான ஆர்வத்தை தூண்டி அவங்கள பிற்காலத்தில் எழுத்தாளர்களாக மாற்றுறதுக்காகவும் தான் இந்த தினம் கொண்டாடப்படுது. ஸோ சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 2. ஸோ இந்த நாளுக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த தகவல்களெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நன்றி.